Hello students, I am Raja Rajeshwari. Now let us see under chapter 2, example 2.5. Solve modulus of 2 by x minus 4 is greater than 1, where x is not equal to 4 it's given. So, இப்போ இந்த sum பார்த்தீங்கன்னா modulus of 2 by x minus 4 is greater than 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Since x minus 4 is in the denominator, இது denominatorல இருக்கிறதுனால கண்டிப்பா x வந்து 4க்கு ஈக்குவலா இருக்காது இல்லையா? So, x is not equal to 4. Under this condition, you are going to solve what is x. x ஓட value என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். So, let us first write the inequality here. Modulus of 2 by x minus 4 is greater than 1. You know you can write a modulus of 2 by x minus 4 as modulus of 2 by modulus of x minus 4. இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? So modulus of 2 வந்து நீங்க numerator and denominator தனித்தனியா இந்த மாதிரி எழுதிக்கலாம் because both are equal. So modulus of 2 by modulus of x minus 4 is greater than 1. Bringing x minus 4 to the numerator, you will be getting modulus of 2 is greater than modulus of x minus 4. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. And now let us bring modulus of x minus 4 to the left hand side and 2 to the right hand side. We'll be getting modulus of x minus 4 in the greater than symbol வந்து less than ஆ மாறிடும். And you know modulus of 2 is 2. So you can remove the modulus here. Modulus எடுத்துடலாம். Modulus of x minus 4 is less than 2. இப்போ நமக்கு இதனோட absolute value வந்து less than 2 நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. So இந்த inequality நம்ம எப்படி எழுதலாம்? You can either write it as x minus 4 is less than 2 and x minus 4 is greater than minus 2 இருக்கும். இந்த மாதிரி நம்ம inequality ரெண்டா இந்த மாதிரி பிரிச்சு இந்த modulus remove பண்ணிட்டு இந்த மாதிரி எழுதிக்கோங்க. So the above inequality can be written as x minus 4 is less than 2 and x minus 4 is greater than minus 2 எழுதியாச்சு இல்லையா? இப்போ now you can have minus 4 to the right hand side. You get x is less than 2 plus 4 and x is less than 6. So நமக்கு இங்க என்ன கிடைச்சிருக்கு? x is less than 6 கிடைச்சிருக்கு. Taking this inequality, you can see x minus 4 is greater than minus 2 and bringing minus 4 here, you will get minus 2 plus 4 will give you 2 and x is greater than 2. இப்போ இதனுடைய ரெண்டு இன்ஈக்குவேஷனையும் நீங்க பாத்தீங்கன்னா இங்க நமக்கு வந்திருக்க வேல்யூ பாருங்க, x is less than 6ல நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இங்க x is greater than 2ல நமக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நம்பர் லைன்ல நீங்க கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா இங்க பிளஸ் இன்ஃபினிட்டி இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி போடுவீங்க இல்லையா? ஸோ 2 is smaller than 6. ஸோ 2 நம்ம இங்க எழுதிக்கலாம், 6 இங்க எழுதிக்கோங்க. ஸோ இப்படி எழுதும் போது என்ன ஆகும் அப்படின்னா this is 2 and this is 6. இப்போ less than 6 வரும்போது 6ஓட சின்னது. ஸோ here you will be getting the solution. Is it not? greater than 2 வரும்போது 2 விட பெருசு. ஸோ இங்கே கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் நீங்கள் எழுதணும். ஓகேவா? கம்பைன் மீன்ஸ் இட் should satisfy for both. x is less than 6ஆகவும் இருக்கணும், at the same time x is greater than 2 அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் உங்களுக்கு தேவையான வேல்யூ இருக்கும். ஆஸ் வெல் அஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க? x is not equal to 4. since x minus 4 is in the denominator, கண்டிப்பாக x 4ஆ இருக்காது. ஸோ நம்ம அந்த 4ஐ மட்டும் விட்டுருணும், அப்போ இங்கே நமக்கு 4 வராது. ஸோ இந்த 4 மட்டும் இங்கே விட்டுட்டு நமக்கு தேவையான இன்டர்வல் எங்கே கிடைக்கும்? பிட்வீன் 2 and 4 நமக்கு தேவையான ஆன்சர் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் 4 and 6க்கு நடுவில் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த 4 மட்டும் விட்டுருங்க. ஓகேவா? ஸோ யூ கேன் ரைட் த இன்ஈக்குவேஷன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். வேல்யூ முதல்ல எழுதிக்கோங்க. x is in between 2 and 6 and x is not equal to 4 அப்படின்னு நீங்கள் எழுதிட்டு அப்போ நமக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கு? between 2 and 4 union between 4 and 6, that is 2, 4 union 4, 6 இந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ 2க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும் அப்படின்னும் போது யூ ஹாவ் டு யூஸ் ஆர்டினரி பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ பிகாஸ் இங்கே ஈக்குவல் சிம்பிள் இல்லை. ஸோ 2, 4 union 4, 6. Like this you have to write the solution set for this sum. I hope you understand this sum, students. Thank you, ma.